ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 4 நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று. ஸோ அதுக்கான கட் ஆஃப் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் இலக்கணத்தை பார்க்கும்போது. ஸோ இலக்கண பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி அவங்க கேள்வி செட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. 2021 வரைக்கும் பார்த்திங்கன்னா 10th பார்த்திங்கன்னா கேள்விகள் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ 10th வரைக்கும் 10th பழசு புதுசுன்னு சொல்லிட்டு 2024 என்ன பண்ணிட்டாங்கன்னா 11th 12th கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம 11th 12th படித்தோம். 2023 எக்ஸாம் நடக்கல. 2024 சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க, பழைய புதிய சிறப்பு தமிழ்லேருந்து. ஸோ நம்ம அதையும் படிச்சிட்டோம். 2025 நேற்று எழுதிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கேள்வி ஓலைச்சுவடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓலைச்சுவடி எடுத்து படிக்க முடியாது. ஸோ இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆத்தர்ஸோட புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு இப்போ பவனந்தி முனிவர் பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த விளக்க உரை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளக்க உரை எழுதுனதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி அந்த புக்கு என்னென்னு கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு கம்பல் பண்ணி உங்களுக்கு அந்த புக் என்னென்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இப்படி அமைஞ்சதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரியல உண்மையாகவே. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் புக்லேருந்தே தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு 90 கேள்வி கேட்ட பார்த்திங்கன்னா கேட்டுருவாங்க. ஸோ மீதிக்கு ஒரு 10 தான் நமக்கு செக் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் ஒரு 10 தான் வச்சுட்டு மீதி எழுத்து செக் வச்சுட்டானுங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உண்மையாக பார்த்திங்கன்னா தமிழ் கஷ்டம் தாங்க. ஸோ எந்த இன்ஸ்டியூஷன்லேயும் தமிழ் ஈஸின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க அட்மிஷன் ஓரியன்டாக தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர நீங்கள் தயவுசெய்து பயந்துக்க வேண்டாம். தமிழ் கஷ்டம் யார் ஈஸி சொன்னாலும் நிறைய பேர் பேட்டியில் சொல்லுவாங்க தமிழ் ஈஸி, எனக்கு ஜாப் கிடச்சிடணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டினே சும்மா 200 மார்க் பண்ணால் ஜாப் படிச்சு நினச்சிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணால் ஜாப் படிக்கணும்னு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். 100 கொஸ்டின் மார்க் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு மேலே ஜாப் கிடச்சிடும். 170 கொஸ்டின் போட்டேன், 180 கொஸ்டின் போட்டேன்னு சொல்கிறதுனா போய். அது பார்த்திங்கன்னா சும்மா வந்த வாக்கில் அடிச்சு விட்றது தான் பார்த்திங்கன்னா அது படித்து போனவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். நீங்கள் யார்ட்டே கேட்குறீங்கன்னா தயவுசெய்து படித்து எழுதுனட்ட போய் எப்படி எழுதுணுன்னு கேளுங்க. சும்மா பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணன்ட்ட போய் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, இதை கூட எழுத முடியாதான் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்தா சுருன்னு ஏறிடும். ஏன்னா நானே அதை அனுபவிச்சிருக்கேன். தயவுசெய்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. நல்லா படித்து உங்கள் இன்ஸ்டியூஷனில் உங்கள் கூட படித்தவங்களோ இல்லை உங்கள் கூட யாரோ படித்தவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ தயவுசெய்து கேளுங்களே தவிர யாரோ சும்மா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட தயவுசெய்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதுனீங்க தயவுசெய்து கேட்டுறாதீங்க. அப்படியே அவங்க உங்கள்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருங்களே தவிர இல்லைன்னா தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க வேண்டாம். இனி அடுத்து குரூப் 2 வரப்போகுது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸ் புக் நான் தேடுறேன். இந்த குரூப் 4 தமிழ் எங்கே கேட்டிருக்கான்னு சோர்ஸ் தேடினதுக்கு அப்புறம் தான் நம்ம குரூப் 2 எப்படி படிக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சோர்ஸ் புக்கே இல்லாமல் நீங்கள் மறுபடியும் ஸ்கூல் புக் படித்தா 0 தான். ஸ்கூல் புக் மறுபடியும் படிக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ நீ எப்படி கேட்க போகிறான்னு தெரியல. ஸ்கூல் புக் நம்ம ஆல்ரெடி பல வருஷம் படிச்சுட்டு இருக்கிறோம். இனி அது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இலக்கண பாட்டில் அவ்வளோதான், எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. பெரிய அளவுக்கு இலக்கணம் அதில் இல்லை. இனி நம்ம படிக்கிறது அந்த மாதிரி ஆத்தர்ஸ் புக் தேடி படிக்கணும். ஸோ அதுக்கு என்ன புக்கு நான் உங்களுக்கு கம்பல் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பார்ட் தயவுசெய்து பார்த்துருங்க. ஜிஎஸ் உண்மையாகவே ஈஸி தாங்க இருந்துச்சு. மேக்ஸ் 20 கொஸ்டின் கட்டாயமாக போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 55 கொஸ்டினுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம ஜிஎஸ் கஷ்டம் தான். எப்படி கஷ்டம்னா நமக்கு தமிழ் கஷ்டமாக இருந்தனால உங்களுக்கு எடுத்தோடனே தமிழ் பார்த்ததுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு கஷ்டமாக தோணியிருக்கும். ஆனால் இப்போ தெளிவாக தமிழ் எல்லாம் கிழிச்சு போட்டுருங்க. ஜிஎஸ்ஸை மட்டும் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கட்டாயமாக அது ஈஸியாக தான் இருக்கும். எளிமையாக தான் ஜிஎஸ் அமைஞ்சிருக்குமே தவிர உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அந்த எக்ஸாமெல்லாம் கட்டாயமாக சொல்கிறேன், எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஜிஎஸ். பட் வீட்டுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஜிஎஸ் எளிமையாக இருந்துச்சு. இப்போ கட் ஆஃப் டிஸ்கஷன் பார்த்தலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நீங்கள் 155 160க்கு மேலே இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு வேலை கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம். 160க்கு மேலே நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு எதோ பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும் இல்லையோ எதாக இருந்தாலும் நீங்கள் 160க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அமைதியாக ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம் 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 நான் கட்டாயமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 162 சேஃப் ஜோன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரு 62 தான். நீங்கள் 60க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயமாக ஜாப் கிடச்சிடும். நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் இது ஒரு கட் ஆஃப் நிறைய பேர் கேட்கறனால அதுக்கு ஒரு பிடிஎஃப் நம்ம கம்பல் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 162க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன், உங்களுக்கு ஒரு வேலை வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிசிக்கு பார்த்திங்கன்னா 158, பிசி முஸ்லீமுக்கு பார்த்திங்கன்னா 155, எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 150க்கு மேலே உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 145, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 140க்கு மேலே உங்களுக்கு கட்டாயமாக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேகன்சி ப்ளஸ் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ ரெண்டுமே வரும்போது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ் அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும்போது இந்த கட் ஆஃபோட வேரியேஷன் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஒரு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 6000 வேகன்சி கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது எப்படி பண்ணுவாங்க தெரியல. அதே மாதிரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இப்போ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் கொஸ்டின் தான் கரெக்டாக இப்படி வச்சிருக்காங்க. பட் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் 3 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கட்டாயமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2. ஸோ குரூப் 2 தயவுசெய்து இப்போது தமிழ் எதுவும் படிக்க வேண்டாம். ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. தமிழுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக் குரூப் 4 பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு மறுபடியும் திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஏதோ தெரிச்சதுன்னா பாருங்கள். எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் புக்கையும் பார்க்காதீங்க.
ஆல்ரெடி இன்ஸ்டியூஷன் புக்லேருந்து எந்த ஒரு கேள்வி வரல. ஓப்பனாக சொல்லணும்னா இன்ஸ்டியூஷன் புக்லேருந்து கேள்வி வரல. ஆனால் இன்ஸ்டியூஷன் புக்கு வந்து கிளைம் பண்ணுவாங்க கேள்வி வந்துச்சுன்னு. பட் நீங்கள் எடுத்து பாருங்கள், கேள்வி வந்திருக்காது. அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸி தமிழ்னு. கட்டாயமாக கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயமாக தமிழ் யாருக்குமே ஈஸி கிடையாது. மேபி ஏதோ ப்ரொஃபஸராக இருந்தால் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து எழுதுறது கஷ்டம். 90க்கு மேலே தமிழ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற காரியம் வந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரோ போட்டிருந்தீங்கன்னா சாரி, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அப்படி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். பட் 80க்கு மேலே 85க்கு மேலே போகிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரும் 85க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா எப்படி படிச்சிங்க, என்ன படிச்சிங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நானும் படிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை தான் நான் சொல்ல முடியும். பட் போகிறது கஷ்டம் தான். சப்போஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா என்ன புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த புக்கை வேணால் தேடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து பேனிக் ஆக வேண்டாம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வேரி ஆகும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், நான் வந்து ஒரு 100 பேர்த்திட்ட தான் கேட்டிருப்பேன் இந்த இப்போ எப்படி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 100 பேரோட ஆவரேஜ் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் எப்படி வேரி ஆகுது, ப்ளஸ் வேகன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க டிஎன்பிசி. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.